sisters, to another weekly episode of the Order of Melchizedek. மெல்கிசேதேக்கின் முறைமை என்கிற இந்த வாராந்த நிகழ்ச்சியின் அடுத்த நிகழ்வுக்கு நான் உங்களை அன்பாய் வரவேற்கிறேன். Before we continue this subject, தலைப்பிற்குள்ளே போவதற்கு முன்பாக I want to ask you two important questions. 2 முக்கியமான கேள்விகளை கேட்க விரும்புகிறேன். Do you have your Bible with you? வேதம் இருக்கிறதா? Yes. ஆம். Okay. Notebook? நோட்டு புத்தகம்? Okay, you have that. அதுவும் இருக்கிறது. What about a cup of tea? ஒரு கோப்பை தேநீர்? That's not necessary. அது தேவையில்லை. All right. As we continue this subject, சரி, இந்த தலைப்பில் நாம் தொடர்கிற வேளையில் maybe you may have forgotten what I shared with you last week. ஒருவேளை கடந்த வாரம் நான் சொன்னதை நீங்கள் மறந்திருக்கலாம். So let me show you a little bit of what happened last week. கடந்த வாரம் நடந்ததை நான் உங்களுக்கு சற்று காண்பிக்கிறேன். So that will enable you to get into the flow அந்த of it. காரியத்தினுடைய கருவுக்குள் போவதற்கு அது உங்களுக்கு உதவி செய்யும். When the Berean Jews heard the gospel of Jesus Christ that the Apostle Paul taught, அப்போஸ்தலனாகிய பவுல் போதித்த கிறிஸ்துவை குறித்து பெரியா பட்டணத்தார் அறிந்த பொழுது they did not argue with Paul, how come you're teaching heresy? தேவ தூஷணமானது எப்படி போதிக்கிறாய் என்று பவுலோடு கூட அவர்கள் தர்கிக்கவில்லை. They were devout Jews. அவர்கள் பக்தியுள்ள யூதர்கள். Now the Apostle Paul is bringing a new teaching about the Messiahship of the Lord Jesus Christ. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய மேசியா நிலை குறித்த ஒரு புதிய போதகத்தை பவுல் கொண்டு வருகிறார். They did not do like what many people and many pastors and preachers are doing today. இன்றைக்கு இருக்கிற அநேக பிரசங்கியார்கள் போதகர்கள் செய்வது போல் அவர்கள் செய்யவில்லை. Immediately they oppose. உடனடியாக எதிர்ப்பது. Immediately they denounce that every new thing is of the devil. எல்லா புதியதுமே பிசாசினிடத்தில் வருகிறது என்று அதை மறுதலிப்பார்கள். That's what been done today. அது இன்றைக்கு நடக்கிறது. But that's not what the Berean Jews did. ஆனாலும் பெரியா பட்டணத்தார் அப்படி செய்யவில்லை. You know what they did? என்ன செய்தார்கள் தெரியுமா? The Apostle Paul says, பவுல் சொல்லுகிறார், they took the teachings of the Apostle Paul பவுலின் உபதேசங்கள் எடுத்துக்கொண்டார்கள். and they compared it with the Old Testament prophecies. பழைய ஏற்பாடு தீர்க்கதரிசனங்களோடு ஒப்பிட்டு பார்த்தார்கள். And then they found the truth. பின்பு சத்தியத்தை கண்டு கொண்டார்கள். Is comparing scriptures with scriptures. வேத வாக்கியங்களை ஒன்றோடொன்று பொருத்தி பார்ப்பது. And when they found the truth according to the word of God, கர்த்தருடைய வசனத்தின்படியே சத்தியத்தை கண்டு கொண்டதும் then they began to embrace the new. பின்பு அந்த புதியதை ஏற்றுக்கொண்டார்கள். When I was born again, நான் மறுபடியும் பிறந்த பொழுது I joined a church that is very traditional. நல்ல பாரம்பரிய சபையிலே நான் போய் சேர்ந்தேன். And the church does not believe in the baptism of the Holy Spirit. பரிசுத்த ஆவியின் ஞானஸ்தானத்தை அந்த சபை நம்புகிறதில்லை. So I became very strong in that belief. அந்த நம்பிக்கையில் நானும் இருந்தேன். And when I began to meet some Pentecostal believers or pastors, பெந்தேகோஸ்து விசுவாசிகள் போதகர்களை நான் சந்தித்த பொழுது I used to argue with them அவர்களோடு கூட நான் தர்கிப்பேன். and prove them all wrong. எல்லாம் தவறு என்று நிரூபிப்பேன். About a year later, ஒரு ஆண்டு கழித்து I began to realize that the church that I belong to, where they teach about the baptism of the Holy Spirit, was wrong. நான் போகும் சபையில் பரிசுத்த ஆவியின் ஞானஸ்தானத்தை குறித்து அவள் சொல்லுகிற காரியம் எல்லாம் தவறு என்று புரிந்து கொண்டேன். Then what I did was, பின்பு நான் என்ன செய்தேன் என்றால் I began to study the 4 Gospels and the book of Acts. 4 சுவிசேஷ நூல்களையும் அப்போஸ்தலர் நடபடிகளையும் நான் வாசித்தேன். I read and read many times திரும்ப திரும்ப அதை வாசித்தேன். until I found the truth about the baptism of the Holy Spirit. பரிசுத்த ஆவியின் ஞானஸ்தானத்தை குறித்த சத்தியத்தை அறிந்து கொள்ளும் மட்டும். That's what the Berean Jews did. அதைத்தான் பெரியா பட்டணத்தார் செய்தார்கள். That's what we should do. அதைத்தான் நாமும் செய்ய வேண்டும். So we studied and we ended that the subject of Melchizedek is mysterious. மெல்கிசேதேக் என்கின்ற இந்த தலைப்பே ஒரு மறைபொருளானது என்பதை நாம் படித்தோம், நாம் கவனித்தோம். Not only mysterious but hard to understand. அது மறைபொருள் மாத்திரமல்ல, புரிந்து கொள்வதற்கும் கடினமானது. Why is it hard to understand? ஏன் புரிந்து கொள்ள கடினமானது? Because this subject is not very deeply and clearly explained. ஏனென்றால் இந்த தலைப்பு வேதத்தில் ஆழமாய் நமக்கு விளக்கப்படவில்லை. The Apostle Paul could have clearly explained this mystery to the people. அப்போஸ்தலனாகிய பவுல் மக்களுக்கு இதை தெளிவாய் விளக்கியிருக்கலாம். Because he was very blessed and privileged by God to receive a revelation about the mystery of the Melchizedek. மெல்கிசேதேக்கை குறித்த மறைபொருளின் ரகசியத்தின் வெளிப்பாடை அவர் தேவனிடத்திலிருந்து பெற்றிருந்தார். But because the people at his time were immature to understand, அவருடைய நாட்களில் இருந்த மக்கள் இதை புரிந்து கொள்வதற்கு ஏதுவான முதிர்ச்சி இல்லாததினால் he just briefly shared about
the Melchizedek order. மெல்கிசேதேக்கின் முறைமையை அவர் சுருக்கமாக பகிர்ந்து கொண்டார். But it pleased God in His great mercies to make known about this in these last days. தேவன் தாமே தம்முடைய பெரிதான கிருபையினால் இந்த கடைசி நாட்களில் இதை நமக்கு வெளிப்படுத்த சித்தமுள்ளவராயிருக்கிறார். So before we go deeper into the subject of the Melchizedek, இந்த தலைப்பின் ஆழத்திற்கு போவதற்கு முன்பாக we need to ask one important question. ஒரு முக்கியமான கேள்வி கேட்க வேண்டும். The answer to this question will set the pace for this entire study about the order of the Melchizedek. இந்த கேள்விக்குண்டான பதிலே தொடர்ந்து நாம் படிக்க போக மெல்கிசேதேக்கின் முறைமை குறித்த பாடத்திற்கு ஒரு முத்தாய்ப்பாய் இருக்கும். What is this question? கேள்வி என்ன? What is the purpose of the order of the Melchizedek? மெல்கிசேதேக்கின் முறைமையின் நோக்கம் என்ன? This is the question. இதுதான் கேள்வி. If we don't understand this purpose, இந்த நோக்கத்தை புரியாமல் then understanding or hearing about this whole teaching is waste. இந்த போதகத்தை குறித்து கேட்பது படிப்பது எல்லாம் வீண். My dearly beloved sons and daughters, எனக்கு அன்பான மகன் மகள்களே, remember one thing. ஒன்றை நினைவில் வையுங்கள். This is not just simply a Bible study. இது ஒரு சாதாரண வேத பாடம் அன்று. This is to prepare you for the last days ministry. கடைசி கால ஊழியத்திற்கு இது உங்களை ஆயத்தப்படுத்துகிறது. For example, உதாரணத்திற்கு a young man or a young woman who goes to an engineering college. ஒரு வாலிப மகன் மகள் ஒரு பொறியியல் கல்லூரிக்கு போகிறார். Why are they studying engineering? ஏன் பொறியியல் படிக்கிறார்கள்? Not so that they can become a housewife knowing how to cut vegetables in an engineering manner. ஒரு வீட்டில் உட்கார்ந்து கொண்டு காய்கறி வெட்டுவதற்காகவா? Have you ever seen any housewife before cutting vegetables taking a scale and measuring how many inches and then they cut accordingly? ஒரு குடும்ப தலைவி வீட்டில் காய்கறி வெட்டும் பொழுது ஒரு ஸ்கேலை எடுத்துக்கொண்டு இவ்வளவு அங்குலம் என்று அதை அளவிட்டு வெட்டுவதை பார்த்திருக்கிறீர்களா? Or have you ever seen any housewife measuring how many teaspoons of salt and then put into the curry? இல்லது கரியிலே எவ்வளவு உப்பை போட வேண்டும் என்று அதற்குண்டான அளவுகோலை பார்த்து போடுவதை பார்த்திருக்கிறீர்களா? Nobody does all that. யாரும் அப்படி செய்வதில்லை. So a dear daughter who is studying engineering does not study to become a housewife. ஒரு பொறியியல் படிக்கும் மகளானவள் வீட்டிலே உட்கார்ந்து காய்கறி வெட்டுவதற்கென்று அதை படிக்கிறதில்லை. They are studying to prepare themselves for a career in engineering. பொறியியலிலே ஒரு வேலை வாய்ப்புக்கென்று அந்த படிப்பை படிக்கிறார்கள். In the same manner, our sons and our daughters who go to a medical school, அதே போல நம்முடைய மகன் மகள்மார்கள் மருத்துவ படிப்புக்கு போகும் பொழுது they are studying so many years in the medical school to become a medical doctor. மருத்துவ கல்லூரியிலே பல ஆண்டுகள் படித்து ஒரு மருத்துவர் ஆகும்படி அதை படிக்கிறார்கள். In the same manner, அது போலவே we are studying this subject not for you to just simply be a believer in your local church. உங்களுடைய ஸ்தல சபையில ஒரு சாதாரண விசுவாசியா இருக்கும்படி இந்த பாடத்தை நாம் படிக்கவில்லை. God made known these revelations to us so that we can learn to become a priest of the order of the Melchizedek. மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி ஒரு ஆசாரியராய் நாம் மாறும்படிக்கு தேவன் இந்த பாடத்தை நமக்கு இந்த கடைசி நாட்களில் வெளிப்படுத்துகிறார். So what is the purpose of the order of the Melchizedek? மெல்கிசேதேக்கின் முறைமையின் நோக்கம் என்ன? It is to bring the rule and the worship of God's kingdom to this world. தேவனுடைய ராஜ்யத்தின் ஆளுகையும் ஆராதனையும் இந்த பூமிக்கு கொண்டு வருவதே. I want to say that slowly so that you can write. நீங்கள் எழுதும்படி நான் இதை நிதானமாய் சொல்லுகிறேன். The purpose of the order of the Melchizedek மெல்கிசேதேக்கின் முறைமையின் நோக்கம் is to bring the rule and the worship of God's kingdom to this world. தேவனுடைய ராஜ்யத்தின் ஆளுகை மற்றும் ஆராதனையை இந்த பூமிக்கு கொண்டு வருவது. See the two words there. ரெண்டு வார்த்தைகளை கவனியுங்கள். The rule of God's kingdom. தேவ ராஜ்யத்தின் ஆளுகை, The worship of God's kingdom. தேவ ராஜ்யத்தின் ஆராதனை. To bring that down to this world. அதை இந்த உலகத்திற்கு கொண்டு வர வேண்டும். You know, this is the secret in the Lord's Prayer. இது பரமண்டல ஜெபத்தில் இருக்கும் ரகசியம். In Luke chapter 11 verses 1 and 2, the Lord Jesus taught us his prayer. லூக்கா 11:1-2 கர்த்தர் தம்முடைய ஜெபத்தை மக்களுக்கு கற்றுத் தந்தார். Every Christian knows by heart the Lord's Prayer. ஒவ்வொரு கிறிஸ்தவனுக்கும் இந்த ஜெபம் மனப்பாடமாய் தெரியும். Our Father who is in heaven. பரமண்டங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, Hallowed be your name. உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, Your kingdom come. உம் ராஜ்யம் வருவதாக, Your will be done. உம் சித்தம் செய்யப்படுவதாக, As it is in heaven, so shall it be on earth. பரலோகத்தில் இருப்பது போலவே பூமியிலும் இருப்பதாக. Now go back to that prayer again. அந்த ஜெபத்தை நாம் கவனிப்போம். May your kingdom come.
உம்முடைய ராஜ்யம் வருவதாக. See, the Lord taught us to pray that prayer. அந்த ஜெபத்தை செய்யும்படி இயேசு நமக்கு கற்றுக் கொடுத்தார். See, pray that the kingdom of God will come to this world. இந்த பூமிக்கு தேவ ராஜ்யம் வர வேண்டும் என்று ஜெபிக்க வேண்டும். That is what this order of Melchizedek is all about. மெல்கிசேதேக்கின் முறைமை எல்லாம் அதை குறித்ததே. To bring the rule and the worship of God's kingdom in this world. தேவனுடைய ராஜ்யத்தின் ஆளுகை ஆராதனை இந்த பூமிக்கு கொண்டு வர வேண்டும். So that the kingdom of God will rule this world. தேவனுடைய ராஜ்யம் இந்த பூமியிலே ஸ்தாபிக்கப்படும்படி. Very sadly, the devil is ruling this world now. துக்ககரமான விஷயம், பிசாசு இந்த உலகை ஆளுகிறான். Before the Lord Jesus was crucified, இயேசுவான சிலுவையில் அறையப்படுவதற்கு முன்பாக he told his disciples, சீஷர்களிடம் சொன்னார், the prince of this world is coming. இந்த உலகத்தின் அதிபதி வருகிறான். He has nothing in me. அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றுமில்லை. But now I'm going facing my death. ஆனாலும் இப்பொழுது என்னுடைய மரணத்தை சந்திக்க போகிறேன். The Lord Jesus Christ addressed the devil as the prince of this world. பிசாசை உலகத்தின் அதிபதி என்று இயேசு சொன்னார். But originally Adam was supposed to be the prince of this world. ஆனால் ஆதியிலே ஆதாம் தான் உலகத்தின் அதிபதியா இருந்திருக்க வேண்டும். But sadly, when Adam sinned, ஆதாம் பாவம் செய்ததினால் the devil became the prince of this world. பிசாசு உலகத்தின் அதிபதியானான். So now, through the death and resurrection of the Lord Jesus Christ, இயேசு கிறிஸ்துவின் மரணம் உயிர்த்தெழுதலின் மூலமாக now through us the kingdom of God will come and rule in this world once more. இப்பொழுது நம் மூலமாக தேவனுடைய ராஜ்யம் மறுபடியும் இந்த பூமிக்கு வந்து ஆளுகை செய்யும். How do we know this is now possible? Through the death and resurrection of the Lord Jesus. இயேசுவின் மரணம் உயிர்த்தெழுதலின் மூலமா இது சாத்தியம் என்று நம்மால் எப்படி புரிந்து கொள்ள முடியும்? If you read Matthew chapter 28, மத்தேயு 28 verses 18 to 20, 18 20, the Lord Jesus said after his resurrection, உயிர்த்தெழுதலுக்கு பின்பாக ஆண்டவர் இயேசு சொன்னார், I have the keys to the kingdom of heaven and hell. பரலோகம் மற்றும் பாதாளத்திற்குண்டான திறவுகோல்கள் என்னிடத்தில் உண்டு. So that keys are the authority. அந்த திறவுகோல்கள் அதிகாரம். So which means the devil is no more the prince of this world. ஆகையால் இனியும் பிசாசு இந்த உலகத்துக்கு அதிபதி இல்லை. And in Revelation chapter 1, the Lord Jesus says the same thing again. வெளிப்படுத்தின விசேஷம் ஒன்றில் ஆண்டவர் இதையே சொல்லுகிறார். I have the keys. என்னிடம் திறவுகோல்கள் உண்டு. So we can declare everything open. எல்லாவற்றையும் திறக்க முடியும். So the gates of hell cannot prevail against the church. பாதாளத்தின் வாசல்கள் சபையை மேற்கொள்ள முடியாது. It will try, அது முயலும், but cannot prevail. ஆனாலும் மேற்கொள்ள முடியாது. Why? ஏன்? Because the Lord Jesus has the keys. ஆண்டவராகிய இயேசுவிடம் அந்த திறவுகோல் உண்டு. So as a priest of the order of the Melchizedek, மெல்கிசேதேக்கின் முறைமையின்படியான ஒரு ஆசாரியனாக now you have the keys உங்களிடத்தில் திறவுகோல்கள் உண்டு. to bring the rule and the worship of God's kingdom down to this world. தேவ ராஜ்யத்தின் ஆளுகை மற்றும் ஆராதனை இந்த பூமிக்கு கொண்டு வருவதற்கு This is the purpose. இதுதான் நோக்கம். I ask you now to let this sink inside you. இந்த காரியம் உங்களுடைய இருதயத்தின் ஆழத்தில் பதியட்டும். Please build this understanding. இந்த புரிதலின் மேல் நாம் கட்டுவோம். I am called as a priest after the order of the Melchizedek. மெல்கிசேதேக்கின் முறைமையின்படியான ஆசாரியனா நான் அழைக்கப்பட்டுள்ளேன். So if I am called as a priest after the order of the Melchizedek, மெல்கிசேதேக்கின் முறைமையின்படியான ஆசாரியனா நான் அழைக்கப்பட்டிருந்தால் it is my responsibility to bring the rule and the worship of God's kingdom down to this earth. தேவனுடைய ராஜ்யத்தின் ஆளுகை ஆராதனை இந்த பூமிக்கு கொண்டு வருது என்னுடைய பொறுப்பா இருக்கிறது. So the kingdom of God should rule all over this world. இந்த உலகத்தில் தேவ ராஜ்யத்தின் ஆளுகையே இருக்க வேண்டும். And the worship of God should fill this whole world. இந்த உலகத்தை தேவனை ஆராதிக்கும் ஆராதனை நிரம்ப வேண்டும். You know, the whole earth is now full with atmosphere. இந்த உலகத்தை சுற்றுச்சூழல் நிரப்பி இருக்கிறது. And oxygen to breathe, to live covers this whole earth. இந்த உலகத்தை நாம் சுவாசிக்கும் சுவாச காற்று மூடி இருக்கிறது. In the same manner, அதேபோல் praise and thanksgiving should cover the whole earth. துதியும் ஸ்தோத்திரமும் உலகத்தை மூட வேண்டும். Because the Bible tells us, ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது, God inhabits on the praises of his people. தம் ஜனங்களின் துதிகளின் மத்தியிலே தேவன் வாசம் பண்ணுகிறார். So when you begin to praise and worship God, தேவனை துதித்து ஸ்தோத்திரிக்கும் பொழுது that smoke that rises up from the sacrifice of praise and thanksgiving, துதி பலிகளின் மூலமாய் நாம் ஏறெடுக்கப்படும் அந்த தூபமானது that incense builds a throne for God to come and
dwell in our midst. நம் மத்தியிலே தேவன் வந்து வாசம் பண்ணுவதற்கு ஏதுவான ஒரு சிங்காசனத்தை அந்த தூபம் ஏற்படுத்துகிறது. So the worship of God's kingdom should rule in this world. தேவனுடைய ராஜ்யத்தினுடைய ஆராதனை இந்த பூமியை மூட வேண்டும். So the rule of God's kingdom should come and rule here. தேவ ராஜ்யத்தின் ஆளுகை பூமியிலே வந்து ஆள வேண்டும். Again, remember what the Lord taught us to pray. ஜெபிக்கும்படி கர்த்தர் கற்றுக் கொடுத்த காரியத்தை நினைவில் வையுங்கள். May your kingdom come. உம்முடைய ராஜ்யம் வருவதாக. May your will be done on earth as it is in heaven. பரமண்டலங்களில் உம்முடைய சித்தம் செய்யப்படுவது போல் பூமியிலேயும் செய்யப்படுவதாக. So in the kingdom of heaven, the Lord Jesus Christ is the king. பரலோக ராஜ்யத்திலே இயேசுவே ராஜா. So his will in heaven should become his will on the earth. பரலோகத்தில் இருக்கும் அவருடைய சித்தம் பூமியிலுடைய சித்தமாய் மாற வேண்டும். That is the rule of the kingdom of God. அதுதான் தேவனுடைய ராஜ்யத்தின் ஆளுகை. But everything should first start within you, ஆனால் இவைகள் எல்லாம் உங்களிலிருந்து ஆரம்பிக்க வேண்டும். because you are the temple of God. ஏனென்றால் நீங்கள் தேவனுடைய ஆலயம். So when you allow the Lord Jesus Christ to rule in you as a king, உங்களுக்குள்ளிருந்து ஆண்டவராகிய இயேசுவான ஒரு ராஜாவைப் போல் உங்களை ஆளும்படி விட்டுக் கொடுக்கும் பொழுது, as your body, the temple of God, becomes a temple of praise, worship and thanksgiving. உங்கள் சரீரமாகிய தேவனுடைய ஆலயம் தேவனை துதிக்கும் ஸ்தோத்திரிக்கும் ஆராதிக்கும் ஆலயமாய் மாறும் பொழுது, I want you to now imagine like this. இதை நீங்கள் கற்பனை செய்யுங்கள். In Matthew chapter 17 we read, மத்தேயு 17 இதை வாசித்தோம். after the Lord Jesus has prayed a long time, கர்த்தராகிய இயேசுவானவர் நீண்ட ஜெபத்தை செய்ததும் Luke chapter 9 tells us, லூக்கா 9ஆம் அதிகாரம் சொல்லுகிறது, as he was praying, அவர் ஜெபிக்கும் பொழுது his face began to transfigure. அவருடைய முகம் மறுரூபமானது. The Lord Jesus said, கர்த்தர் சொன்னார், I am the light. நானே ஒளி. In John chapter 8 verse 12, யோவான் 8:12, chapter 9 verse 5, 9:5, the light that was within him, அவருக்குள்ளே இருந்த அந்த ஒளி as he kept on praying and praying and praying, ஜெபிக்க ஜெபிக்க the intensity of the light within him began to expand. அவருக்குள்ளே இருந்த ஒளியின் ஆழமானது விரிவடைந்தது. It kept on expanding and expanding அது விரிவடைந்து கொண்டே இருந்தது until it pierced through his skin. அவருடைய சரீரத்திலிருந்து வெளியேறும் மட்டுமாய் His whole face and his whole body became like a ball of light. அவருடைய சரீரம் உடல் முழுவதுமாய் ஒரு ஒளி பந்தை போல் மாறினது. When he was transfigured on the mount, மலையில் அவர் மறுரூபமான போது the apostles Peter, James and John who saw that, அதை கண்ட அப்போஸ்தலர்களாகிய பேதுரு, யாக்கோபு, யோவான் they would have remembered what the Bible says. வேதம் சொன்னது அவர்களுக்கு நினைவில் வந்திருக்கும். In Deuteronomy 4:24, உபாகமம் 4:24, that God is a consuming fire. தேவன் பட்சிக்கும் அக்கினி, He is a devouring fire. அவர் சுட்டெரிக்கும் அக்கினி. Psalms chapter 50 verse 3 says, சங்கீதம் 50:3 சொல்லுகிறது, He is a burning fire. அவர் பட்சிக்கும் அக்கினி. When they saw the Lord Jesus transfigured, இயேசு மறுரூபமானதை அவர்கள் பார்த்த பொழுது they remembered all the scriptures இந்த வேத வசனங்கள் எல்லாம் நினைவு கூர்ந்தார்கள். and knew in their heart that this Jesus Christ is the real God. இந்த இயேசுவே மெய்யான தேவன் என்று இருதயத்தில் புரிந்து கொண்டார்கள். See, in the same manner, அதேபோல் when you begin to pray, நீங்கள் ஜெபிக்கும் பொழுது the Lord Jesus also said, கர்த்தராகிய இயேசு சொன்னார், you are the light of the world. நீங்கள் தான் உலகத்தின் வெளிச்சம். And as he is, so are we in this world. உலகத்தில் அவர் இருப்பது போல் நாமும் இருக்கிறோம். First John chapter 3 verse 1 and 2 tells us like that. 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 1-2 நமக்கு அது சொல்லுகிறது. So, because he is light, we are also light. அவர் ஒளியாய் இருப்பது போல் நாமும் ஒளியாய் இருக்கிறோம். And you too, as you pray and pray and pray, நீங்களும் ஜெபிக்க 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 the light within you can increase. உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த ஒளியானது பெருகும். And the worship inside you can increase. உங்களுக்குள்ளே இருக்கும் அந்த ஆராதனை பெருகும். And light and incense will come out of you. உங்களுக்குள் இருந்து ஒளியும் தூபமும் புறப்படும். You know, maybe sometimes you have experienced like this. ஒருவேளை சில வேளைகளில் இது உணர்ந்திருக்கலாம். When there is a wonderful presence of God comes down during your church services, உங்களுடைய ஆராதனையின் வேளையில் தேவ சமூகத்தை அற்புதமாய் உணரும் பொழுது you may have smelled like the scent of roses, ஒருவேளை ஒரு ரோஜா மலரினுடைய வாசனை நுகர்ந்திருக்கலாம். or the scent of a cinnamon. ஒருவேளை லவங்க வாசனை உணர்ந்திருக்கலாம். Some of you may have experienced that and shared with others.
உங்களில் ஒரு சிலர் அதை உணர்ந்து மற்றவர்களுக்கு பகிர்ந்திருக்கலாம். What is that? அது என்ன? The presence of the Lord Jesus Christ. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பிரசன்னம். Your spiritual senses have been opened to sense that. உங்களுடைய ஆவிக்குரிய உணர்வுகள் அதை உணரும்படி திறக்கப்பட்டிருக்கிறது. In the same manner, அதேபோல் because the Lord is dwelling inside you, உங்களுக்குள் ஆண்டவர் வாசம் பண்ணுகிறதினால் when you begin to walk with God, தேவனோடு நடக்கும் பொழுது people around you can smell the same scent coming out of you. உங்களை சுற்றி உள்ளவர்கள் உங்களிலிருந்தும் அதே வாசனை புறப்படுவதை உணர்வார்கள். The scent like roses and cinnamon. ரோஜா அல்லது ஒரு லவங்கத்தின் வாசனை. My dearly beloved sons and daughters, எனக்கு அன்பான மகன் மகள்மார்களே, I feel very strongly in my spirit one thing right now. என்னுடைய ஆவில ஒரு காரியத்தை உறுதியாய் உணர்கிறேன். The Lord Jesus Christ encouraging you to climb up higher. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் நீங்கள் மேலே உயரும்படி உற்சாகப்படுத்துகிறார். It is His absolute will that you climb up higher to know Him better. அவரை இன்னும் அதிகமாய் அறிந்து கொள்ள நீங்கள் மேலே உயர வேண்டும் என்பது அவருடைய சித்தம். And I also feel very strongly in my spirit right now. என்னுடைய ஆவியில் இன்னொரு காரியத்தை ஆழமாய் உணர்கிறேன். He is extending His scepter to you to rule together with Him. அவரோடு கூட நீங்கள் இணைந்து ஆளுகை செய்யும்படி அவர் தன்னுடைய செங்கோலை உமக்கு நேராய் நீட்டுகிறார். That will happen when we have an understanding about the order of the Melchizedek. மெல்கிசேதேக்கின் முறைமை குறித்து ஒரு புரிந்து கொள்ளுதல் வரும் பொழுது அது நடக்கும். Again, I am only laying the foundation right now. மறுபடியுமாக நான் இப்போது அஸ்திபாரத்தை தான் வைத்துக் கொண்டிருக்கிறேன். So we are going to continue this next week. மறுபடியுமாக அடுத்த வாரம் இதை தொடருவோம். God bless you all till we meet again, same time, same day next week. அடுத்த வாரம் இதே நேரம் இதே நாளிலே சந்திக்கும் மட்டுமாய் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.